மாந்தி தோசை எதுக்கு வருதுன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கனாவே சரி, அவங்கள பற்றி எக்காரணத்துக்கு கொண்டும் அவதூறாக பேசுறது. அதாவது இவன் அப்படி இருந்தான், அவன் இப்படி இருந்தான், இவன் வாழ்க்கையில் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான்னு இறந்ததுக்கப்புறம் அவர்களை தவறாக விமர்சிப்பது. இதுதான் இந்த மாந்தி தோஷம் வர்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறியே இதுதான். இதெல்லாம் நீங்கள் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் எந்த சூழ்நிலையிலையும் இதையெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இருந்தாவே உங்கள் அடுத்த சந்ததியினருக்கு இந்த மாந்தி தோஷம் பெரிய அளவுக்கு பாதிக்காது. அப்போ இந்த மாந்தி கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னாவே அது ஒரு விதமான நெருப்புக்கு சமமான கண்டங்களை கொடுக்கறது தான் அவனுடைய வாழ்க்கை. ஒன்றும் நெருப்புக்கு சமமான கண்டம்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு சீமனையோ பெட்ரோல் ஊற்றி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பு பூரா வெந்துடும். ஆனால் அந்த வலி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட வலி சிரமங்கள் இருக்குதுன்னா அவன் என்ன விதமான அந்த நெருப்பு உடம்புல பட்டுச்சுன்னா என்ன விதமான கஷ்டங்கள் அனுபவிப்பான்.